அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸோடைய அட்மினிஸ்ட்ரேஷன் சப்ஜெக்ட் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே அதில் சில டாபிக்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ரோல் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் அஃபீஷியல்ஸ். ஸோ அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்றைக்கி அதனுடைய கண்டினியூஷனாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. ஸோ இது நீங்கள் ஆல்ரெடி ப்ரிலிமினரிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க இந்த டாபிக்ஸ் எல்லாம். இப்போ as well as மெயின்ஸுக்குமே இது ரொம்ப முக்கியமான ஏரியா. ஸோ உங்களுக்கு சிலபஸில் இது என்ன இருக்கும் அப்படின்னா, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். ஸோ இம்பேக்ட் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். சமூக நலத்திட்டங்களுடைய தாக்கம் என்ன? அப்போ நமக்கு என்னென்ன சமூக நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறது தெரியணும். அதனுடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறது தெரியணும். இப்போ வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி, சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரிவினருக்கு அரசாங்கம் நலத்திட்டங்களை செயல்படுத்துது. அந்த நலத்திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்குது, திட்டத்தினுடைய நோக்கம் என்ன, அந்த திட்டத்தின் மூலமாக என்ன தாக்கம் ஏற்பட்டிருக்கு சமூகத்தில் அப்படிங்கிறத பார்க்கணும். எக்ஸாமில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கீமை கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். அதன் கண்டினியூஷனாக அந்த ஸ்கீமுடைய அப்ஜெக்டிவ் என்ன, அதனுடைய அவுட்புட் என்ன. ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, ஸ்கீம்ஸ் கேட்பாங்க. ப்ரிலிமினரிக்கு எப்படி உங்களுக்கு கேட்டிருந்தாங்களோ ஸ்கீம்ஸ், அதே மாதிரி தான் மெயின்ஸ்லேயும் உங்களுக்கு இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற சப்ஜெக்ட்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதில் எல்லா ஸ்கீம்ஸும் ஓவராலாக நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் தமிழ்நாடை பார்த்தீங்க அப்படின்னா, டூரிங் தி பீரியட் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சியினுடைய காலத்திலிருந்தே நிறைய திட்டங்கள் அப்படிங்கிறது, சமூக நல திட்டங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் எல்லா திட்டங்களையும் நம்ம கவர் பண்ண முடியுமா அப்படின்னா, சிலபஸில் நமக்கு ஒரு ஹிண்ட் இருக்குது. 1990 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 1990 காலகட்டம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ 90லேருந்து இப்போ வர இருக்கக்கூடிய முக்கியமான மக்கள் நல திட்டங்கள் என்ன, அதை நம்ம செக்ஷன் வைஸாக பார்க்க போகிறோம். பெண்களுக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்குது, குழந்தைகளுக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்குது, மூத்த குடிமக்களுக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்குது, மூன்றாம் பாலினத்தை சார்ந்த நபர்களுக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்குது, அதே மாதிரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்குது, அந்த மாதிரி பார்க்க போகிறோம். அதுலேயுமே கோர் ஸ்கீம்ஸ் தான், முக்கியமாக என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கோ, ஸோ அதை தான் நம்ம இதில் கவர் பண்ண போகிறோம். ஏற்கனவே நீங்கள் இது ப்ரிலிமினரிக்கு படித்தது தான், இப்போ அப்படியே நம்ம மெயின்ஸுக்கு நம்ம ஒரு குயிக்காக ஒரு ரிவிஷன் மட்டும் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஸ்கீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சீஃப் மினிஸ்டர் கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம். முதலமைச்சர் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம். ஸ்கீம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத பாருங்கள், 1992, 1992. அப்போது பெண் குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். சுமார் 1992ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட ஒரு திட்டம். இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். எராடிகேட் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் அண்ட் ஃபோர்டிசைட் அப்படின்னு சொல்லுவோம். பெண் சிசு கொலை மற்றும் கருக்கலைப்பை ஒழித்தல். அதே மாதிரி ரெண்டாவது ப்ரிவெண்ட் சைல்டு மேரேஜ், குழந்தை திருமணத்தை தடுத்தல். டு இம்ப்ரூவ் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி, நிதி பாதுகாப்பை உறுதி செய்தல். டு ப்ரமோட் எஜுகேஷன் ஆஃப் கேர்ள் சில்ட்ரன், பெண் குழந்தைகளுடைய கல்வியை ஊக்குவித்தல். டிஸ்கரேஜ் தி ப்ரிஃபரன்ஸ் ஃபார் மெயில் சில்ட்ரன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஆண் குழந்தைகள் தான் வேணும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் இருக்கும்ல, ஸோ அதை குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரமோட் தி நார்ம் ஆஃப் ஸ்மால் ஃபேமிலிஸ், சிறிய குடும்பங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஊக்குவித்தல். நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் சைல்டு செக்ஸ் ரேஷியோ, இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த திட்டம் கொண்டு வருவதற்கான முக்கியமான ஒரு காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் சைல்டு செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது மிக குறைவாக இருந்தது. ஏன் பெண் குழந்தைகள் வேண்டாம், ஆண் குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறத கொடுத்து நிறைய மாவட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் ஆண் குழந்தைகளுக்கு நிகரான பெண் குழந்தைகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். ஸோ அப்போ அந்த பெண் குழந்தைகளுடைய எண்ணிக்கையை ஆண் குழந்தைகளுக்கு நிகராக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்ட திட்டம் இது. அப்போ இதனுடைய ஸ்கீமை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 பார்ட்டாக என்ன பண்ண போகிறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தால் அந்த பெண் குழந்தையுடைய பெயரில் சுமார் 50,000 ரூபாய், 50,000 என்ன பண்ணுவாங்க, செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது அரசாங்கம் வைக்க போகுது. ஸோ அந்த செக்யூரிட்டி டெபாசிட்டோடைய மெச்சூரிட்டி பீரியட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அந்த சில்ட்ரன் 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜை அட்டைன் பண்ணதுக்கப்புறம். ஸோ அந்த காலகட்டம். அதேமாதிரி ஸ்கீம் 2 அப்படின்னு சொல்கிறோம். இன்கேஸ் அந்த ஃபேமிலியில் 2 பெண் குழந்தைகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், ஓகேவா, ஒரு குழந்தையுடைய பெயர்லையும் 25,000 ரூபாய் டெபாசிட் செய்யப்படும். ஸோ அதுவுடைய முதிர்வு தொகை அப்படிங்கிறது எப்போ கிடைக்கும் அப்படின்னா, சேம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் 18 இயர்ஸ் அட்டைன் ஆனதுக்கப்புறம். ஸோ அதை எடுத்து அவர்களுடைய உயர்கல்விக்கு இல்லை அடுத்த சில செலவுகள் மேற்கொள்ளலாம் அதன் மூலமாக. ஸோ அப்போ முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான திட்டம். ஓகே,
ஸோ இந்த திட்டத்தில் சேரணும் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து 3 வயது முடிவதற்குள் நம்ம என்ன பண்ணணும், அரசாங்கத்துக்கிட்ட பதிவு செய்யணும். மிக மிக முக்கியமான ஒரு திட்டம். செகண்ட், கிராடல் பேபி ஸ்கீம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், தொட்டில் குழந்தை திட்டம். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் தான். அப்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஓகேவா, ஆண் குழந்தைகள் மீதுள்ள மோகம், ஓகேவா, ஆண் குழந்தைகள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரையாரிட்டியில் என்ன பண்ணுவாங்க, பெண் குழந்தைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. அப்போ கருவில் இருக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தை அப்படின்னு சொல்லி தெரிய வரும்போது கரு கலைப்பில் இல்லை அப்படின்னா அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சிசு கொலை இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபடுறாங்க. ஸோ இதை முழுமையாக கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் தொட்டில் குழந்தை திட்டம், கிராடல் பேபி ஸ்கீம்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். அப்போ பாருங்கள், இந்த திட்டத்தினுடைய நோக்கம் நம்ம என்னலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். 1992 துவங்கப்பட்டது திட்டம். முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட், சேலம் மாவட்டத்திலிருந்து. இப்போ இந்த திட்டம் வேறு எந்தெந்த மாவட்டங்களில் செயல்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எந்தெந்த மாவட்டங்கள் எல்லாம் பெண் குழந்தைகளுடைய எண்ணிக்கை, அதாவது செக்ஸ் ரேஷியோ வந்து குறைவாக இருக்கோ அந்த மாவட்டத்தில் செயல்பாட்டில் இருக்குது. எடுத்துக்காட்டுக்காக சேலம், மதுரை, தேனி, திண்டுக்கல், தர்மபுரி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த மாவட்டங்கள் எல்லாத்துலேயுமே இப்போ என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த திட்டம் செயல்பாட்டில் இருக்குது. அப்போ இந்த 2 திட்டங்களின் மூலமாக இதனுடைய நோக்கத்தை இந்த திட்டம் அடைஞ்சதா, இந்த திட்டம் வெற்றி அடைஞ்சதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு எதை வச்சு தெரியும் அப்படின்னா, ஓகேவா, தமிழ்நாட்டில் சைல்டு செக்ஸ் ரேஷியோ எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ அப்போ இதை நீங்கள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சைல்டு செக்ஸ் ரேஷியோ எவ்வளவு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்கள், ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேவா, அந்த காலகட்டத்தில் எவ்வளவு இருந்தது, இன்றைக்கி கிட்டத்தட்ட தமிழ்நாடு சைல்டு செக்ஸ் ரேஷியோவில் பெட்டரான ஒரு ஸ்டேட்டாக தான் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்தியாவிலே ஒரு முன்னணியான ஒரு மாநிலமாக இருக்கிறதுனால நமக்கு இந்த திட்டம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட என்ன ஆயிருக்கு, தமிழ்நாட்டில் வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்த ஒரு முக்கியமான திட்டம் அப்படிங்கிறது சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது இந்த திட்டம் அப்படிங்கிறது இப்போ சமீப காலத்தில் துவங்கப்பட்ட ஒரு திட்டம். எந்த ஆண்டு துவங்கப்பட்டது அப்படின்னா 2022. ஏற்கனவே தமிழ்நாட்டில் என்ன திட்டம் செயல்பாட்டில் இருக்குது, மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது செயல்பாட்டில் இருக்குது. அதன் தொடர்ச்சியாக இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு. திட்டத்தினுடைய நோக்கம் என்ன, நம்ம ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே எல்லா திட்டத்துக்கும் அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியணும். அப்போ திட்டத்தினுடைய நோக்கம் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டு என்ஷூர் தி சில்ட்ரன் அட்டெண்ட் தி ஸ்கூல் வித்தவுட் ஹங்கர். ஒரு குழந்தை, பள்ளிக்கு செல்லக்கூடிய ஒரு குழந்தை எந்த நேரத்திலும் பசியுடன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத என்ன பண்ணணும், உறுதிப்படுத்தணும். 2வது நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஊட்டச்சத்து விகிதத்தை என்ன செய்தல், உறுதி செய்தல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் அட்டண்டன்ஸ், பள்ளிக்கு அந்த குழந்தையுடைய வருகையை அதிகரித்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டு டிக்ரீஸ் தி பர்டன் ஆஃப் ஒர்க்கிங் மதர்ஸ், வேலை செய்யக்கூடிய தாய்மார்களின் வேலை பளுவை குறைத்தல். ஸோ அப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக நமக்கு இருக்குது. ஸோ இப்போ இந்த திட்டத்தின் மூலமாக நமக்கு என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரீசன்ட் டைம் பீரியடில் நம்ம தமிழ்நாடுனுடைய ஸ்டேட் பிளானிங் கமிஷன் நம்ம முன்னாடி பார்த்தோம், இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த அடிப்படையில் இந்த திட்டம் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கா அப்படிங்கிறத என்ன பண்ணாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த ஸ்கீமை நம்ம எவாலுவேட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா, ஸோ அந்த ஸ்கீம் என்ன பண்ணாங்க அப்படின்னா எவாலுவேஷன் பண்ணாங்க. ஓகேவா, அப்படி எவாலுவேஷன் பண்ணதில் சில ஃபைண்டிங்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. ஓகேவா, என்ன ஃபைண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஓகேவா பள்ளி குழந்தைகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனைகள் சேர்க்கப்படக்கூடிய அந்த விகிதம் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிட்டத்தட்ட நீங்கள் பாருங்கள் 63.2% என்ன ஆயிருக்கு, டெக்ளைன் ஆயிருக்கு. அதாவது பிரைமரி கிளாஸ் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன்ஸ் ஆகிறது, அதே மாதிரி ஓகேவா, ஸோ ஓவரால் ரிடக்ஷன் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. குழந்தைகளுக்கு பள்ளிகள், அதாவது பள்ளிகளுக்கு குழந்தைகள் வரக்கூடிய வருகையினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. பள்ளிகளுடைய பாடத்திட்டங்களையோ இல்லை அப்படின்னா மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லையோ ஸ்டூடெண்ட்ஸினுடைய பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா சில திட்டங்கள் அப்படிங்கிறது இதனுடைய நோக்கம், அதனுடைய நோக்கத்தை இந்த திட்டம் என்ன பண்ணியிருக்கு, வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ அடுத்த முக்கியமான திட்டம் பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஏற்கனவே தமிழ்நாடு நம்ம ஒரு முன்னணியான ஒரு மாநிலம், சில திட்டங்களை ஓகேவா திறம்பட செயல்படக்கூடிய, அதாவது செயல்படுத்தக்கூடிய மாநிலங்களில். அப்போ அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன இதில் பாருங்கள். ஸோ அடுத்த ஸ்கீம் அப்படிங்கிறது எம்ஜிஆர் நியூட்ரியஸ் மீல் ப்ரோக்ராம். அதாவது நியூட்ரியஸ் மீல் ப்ரோக்ராம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம், சத்துணவு திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம தமிழ்நாட்டில் ஓகேவா மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது நீதி கட்சியின் ஆட்சியினுடைய காலத்தில் 1920 காலகட்டத்தில் தியாகராயர் அவர்களால் துவங்கப்பட்டதுன்னு படிச்சிருப்போம் நம்ம ஆல்ரெடி. ஓகேவா, ஸோ 1000 விளக்கு பகுதியில்
இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளியில் தியாகராயர் அவர்களால் தொடங்கப்பட்ட திட்டம். தொடர்ச்சியாக அதற்கு அடுத்தடுத்து வந்த முதலமைச்சர்களால் அந்த திட்டம் அப்படிங்கிறது மேம்படுத்தப்பட்டு கடைசி அது ஓகேவா. ஸோ 1982 காலகட்டத்தில் சத்துணவு திட்டம் அப்படிங்கிறது மாற்றப்பட்டு அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி காலை உணவு திட்டம் வர வந்திருக்கு. இப்போ பாருங்கள் 1982 தான் இது என்ன பண்ணாங்க, நியூட்ரியஸ் மீல் ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சத்துணவு திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்டது. நோக்கம் என்ன? சில்ட்ரன் டு அட்டெண்ட் ஸ்கூல் ரெகுலர்லி. ஸோ தொடர்ச்சியாக பள்ளிகளுக்கு ஓகேவா வருவதை உறுதி செய்தல். மேக்ஸிமைஸ் என்ரோல்மெண்ட் அண்ட் ரெடியூஸ் ட்ராப் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, பள்ளிகளில் மாணவர்களுடைய சேர்க்கை விகிதத்தை என்ன பண்ணுறது, அதிகரித்தல். தொடர்ச்சியாக அவர்களுடைய ஊட்டச்சத்து நிலையை என்ன பண்ணுறது, மேம்படுத்துதல். இதெல்லாமே யூனிவர்சைசேஷன் ஆஃப் பிரைமரி எஜுகேஷன். ஓகேவா, ஸோ தொடக்க கல்வியை அனைவருக்கும் ஆக்குதல், அனைத்து குழந்தைகளுக்குமான கல்வியாக அதை மாற்றுவது. இம்ப்ரூவிங் நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ், ஏற்கனவே சொன்னோம். ஓகேவா, குழந்தைகளுடைய ஊட்டச்சத்தை உறுதி செய்தல். லிட்ரஸி ரேட் ஆஃப் சில்ட்ரன். ஓகேவா, குழந்தைகளுடைய கல்வி விகிதத்தை அதிகப்படுத்துதல். தொடர்ச்சியாக என்ன சொல்கிறாங்க, மோர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் டு விமன். பெண்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தல் இந்த திட்டத்தின் மூலமாக. ஏன் அப்படின்னு சொல்லி பாருங்கள், நீங்கள் அங்கன்வாடி சென்டர்ஸில் ஃபுல்லாக ஒர்க்கிங்கில் இருக்கிறது யாராக இருப்பாங்க, மோஸ்ட்லி விமனாக தான் இருப்பாங்க. ஓகேவா, ஸோ அதனால் அவர்களுக்கு ஒரு வேலை அப்படிங்கிறதும் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அதன் மூலமாக தொடர்ச்சி அவர்கள் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலையிலையும் இருக்க முடியும். அடுத்து இதே மாதிரி மத்திய அரசுக்கு வச்சிருக்கக்கூடிய சில திட்டங்கள் அப்படிங்கிறது இருக்குது. நமக்கு இதில் மெயினாக கேட்கக்கூடிய திட்டங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னா, எக்ஸாம் பொறுத்தவரை தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் தான் கேட்கப்படும். இருந்தாலும் ஓகேவா, ஒரு சில திட்டங்கள் அப்படிங்கிறது இதே மாதிரி மத்திய அரசினுடைய திட்டங்களும் இருக்குது. ஓகேவா, ஸோ மத்திய அரசுடைய திட்டங்களும் இங்கே செயல்படுத்தப்படுது. ஸோ அதனால் சில ஸ்கீமை மட்டும் நம்ம அதில் பார்க்குறோம். போஷன் சக்தி நிர்மாணம் அப்படின்னு சொல்லுவோம், அதை PM போஷன் அப்படிங்கிற திட்டம். ஸோ பாருங்கள், இது ஆகஸ்ட் 15, 1995 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு முக்கியமான ஸ்கீம். இந்த போஷன் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். ஓகேவா, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி மத்திய அரசினுடைய வேற என்ன திட்டங்கள் குழந்தைகள் தொடர்பாக இருக்குது அப்படின்னா, சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது இருக்குது. மிஷன் வத்சல்யா அப்படின்னு சொல்லுவோம். மிஷன் வத்சல்யா அப்படின்னு சொல்லுவோம். இது 2021-22 இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சைல்டு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, குழந்தையுடைய பாதுகாப்பை உறுதி செய்தல் அப்படிங்கிறது சொல்லுவோம். அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான திட்டம் அப்படிங்கிறது ஓகேவா, ஆரம்ப காலகட்டத்திலேயே ரொம்ப பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட ஒரு அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் அப்படிங்கிறது ICDS அப்படின்னு சொல்லுவோம். இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ், ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு சேவைகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த திட்டம் எப்போ துவங்கப்பட்டிருக்கு, 1975. திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ப்ரமோட்டிங், எதை ப்ரமோட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் அண்டர் தி ஏஜ் ஆஃப் 6. அப்போ 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதர்ஸ் பை ப்ரொவைடிங் நியூட்ரிஷன். ஓகேவா, தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்தை உறுதி செய்தல். ஹெல்த் சர்வீசஸ், சுகாதார சேவைகளை உறுதி செய்தல். தொடர்ச்சியாக ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன். ஓகேவா, அதாவது முன்பள்ளி கல்வி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கொடுக்கக்கூடிய அங்கன்வாடி மூலமாக கொடுக்கக்கூடிய எஜுகேஷன். ஸோ அஸ் வெல் அஸ் ப்ரெக்னென்ட் விமன் அண்ட் லாக்டேட்டிங் மதர்ஸ். அப்போ இவங்க எல்லாரையுமே கவர் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்கீம் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு அம்பர்லா ஸ்கீம் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த ICDS. அப்போ ICDS கீழே என்னென்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஃபர்ஸ்ட் திங், சப்ளிமெண்ட்ரி நியூட்ரிஷன். நார்மலாக இருக்கக்கூடிய நியூட்ரிஷனல் ஃபுட்டை தாண்டி சில சப்ளிமெண்ட்ரி நியூட்ரிஷன் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. எக்ஸாம்பிள் சத்து மாவு அதெல்லாம் கொடுக்குறாங்க. ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓகேவா, ஸோ முன்பள்ளி கல்வி அப்படிங்கிறதுலாம் கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன், ஊட்டச்சத்து தொடர்பாக சுகாதாரம் தொடர்பான கல்விகள். ஹெல்த் செக்கப் ரொட்டீனாக பண்ணுறாங்க. இம்யூனைசேஷன், தடுப்பூசி, இதுவும் தொடர்ச்சி அவர்களுக்கு வழங்கப்படுது இந்த ICDS மூலமாக. போஷன் 2.0 அப்படிங்கிறத இப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. போஷன் வெர்ஷன் 2 அப்படின்னு சொல்லுவோம், மத்திய அரசினுடையது. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். மால் நியூட்ரிஷன், ஊட்டச்சத்து குறைபாடு அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுமே, மொத்த இந்தியாவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட ஒரு பகுதியாகவே இருக்குது. நமக்கு ஊட்டச்சத்துக்கு தேவையான சில விஷயங்கள் ஓகேவோ, அந்த ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்கணும் அப்படிங்கிறதுக்கான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்போ பாருங்கள், யாரெல்லாம் இதை டார்கெட் பண்ணுறாங்கன்னா, பிலோ 6 இயர்ஸ் அடலசன்ட் கேர்ள்ஸ், வயது வந்த ஓகேவா பெண்கள், அதே மாதிரி ப்ரெக்னென்ட் விமன், லாக்டேட்டிங் மதர்ஸ், இவங்க எல்லாரையும் என்ன பண்ணுறாங்க, இன்க்ளூட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்கீம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த திட்டம் அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போ நியூட்ரிஷன், மால் நியூட்ரிஷன் சம்மந்தப்பட்ட சேலஞ்சஸ் எல்லாம் டேக்கிள் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ் மூலமாக நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை முழுமையாக கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டமாக தான் இது இருக்குது. ஸோ நேஷ்னல் க்ரீச்சி ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள் ஓகேவா, ஸோ இது விமனுடைய எம்பவர்மெண்ட், விமனுடைய
ஒரு எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராமாக சொல்கிறோம், சேஃப்டி செக்யூரிட்டி, ஓகேவா. ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு திட்டம் தான் 15th ஃபினான்ஸ் கமிஷன் இந்த ஸ்கீம் என்ன பண்ணாங்க, ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது போக போஷன் ட்ராக்கர் அப்படிங்கிற ஒன்று இருக்குது, மொபைல் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. இது மூலமாக ஓகேவா ஸோ என்ன பண்ணுறாங்க, ஸோ அந்த நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ், அதுக்கு தேவையான அந்த ஸ்கீமை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கான எல்லா விதமான மெத்தட்ஸுமே அதில் வச்சுருக்காங்க. அந்த மொபைல் அப்ளிகேஷனை எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2021. ஸோ அந்த அப்ளிகேஷன் பேர் வந்து போஷன் ட்ராக்கர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பால்னா அப்படிங்கிறது நம்ம குழந்தை காப்பக திட்டம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அடுத்த திட்டம் அப்படிங்கிறது ஊட்டச்சத்தை உறுதி செய்ய அப்படிங்கிற திட்டம். எப்படி மத்திய அரசு வந்து நமக்கு போஷன் அப்படிங்கிற திட்டத்தை செயல்படுத்துதோ, அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்குவதற்காக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான திட்டம் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஊட்டச்சத்தை உறுதி செய்ய அப்படின்னு நம்ம சொல்கிறோம். திட்டம் எப்போ துவங்கப்பட்டது அப்படின்னா மே 2022, மே 2022 தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். திட்டத்தினுடைய முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவே இதுதான், மால் நியூட்ரிஷன் ஃப்ரீ தமிழ்நாடு, ஊட்டச்சத்து குறைபாடு இல்லா தமிழ்நாட்டை உருவாக்குதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்கீமு கீழே என்னென்ன யாரெல்லாம் டார்கெட்டட் செக்ஷன் அப்படிங்கிறது, சில்ட்ரன் லெஸ் தென் 6 years ஆஃப் ஏஜ், 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன், ஒரு ஸ்பெஷல் நியூட்ரிஷன், ஒரு சிறப்பான ஒரு மருத்துவ சேவையோ இல்லை அப்படின்னா ஒரு ஊட்டச்சத்தையோ கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான திட்டம் தான் நம்ம இதை சொல்கிறோம். ஓகே, கண்டினியூஸ். அடுத்து நெக்ஸ்ட் என்ன ஸ்கீம் இருக்குது அப்படின்னா, இது மத்திய அரசால் தொடங்கப்பட்டு ஓகேவா, ஸோ மத்திய மாநில அரசுகளால் செயல்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான திட்டம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து இந்த பேட்டி பதோ அப்படிங்கிற திட்டம் சொல்கிறோம். திரும்ப நான் சொல்கிறேன், இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, என்னென்ன ஸ்கீம்லாம் எக்ஸாமில் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ எல்லா திட்டங்களுமே கேட்க மாட்டாங்க, சில திட்டங்கள் இருக்குது, அந்த திட்டம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த திட்டமாக இருக்கும். அந்த மாதிரி திட்டங்கள் எது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். இது குயிக்காக ஒரு ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய கிளாஸ் தான். ஸோ அப்போது சேவ் தி கேர்ள் சைல்டு, எஜுகேட் தி கேர்ள் சைல்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் அப்படிங்கிற திட்டம் சொல்கிறோம். திட்டம் எப்போ லான்ச் பண்ணப்பட்டது அப்படின்னா ஜனவரி 22, 2015, 2015. ஸோ அப்போ சேவ் தி கேர்ள் சைல்டு, எஜுகேட் தி கேர்ள் சைல்டு அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அட்ரஸ், ஓகேவா. ஸோ எதை சரி செய்வதற்காக இல்லை எந்த நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, டெக்ளைனிங் சைல்டு செக்ஸ் ரேஷியோ, குறைந்து வரக்கூடிய பெண் குழந்தைகளுடைய பாலின விகிதத்தை என்ன பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். சர்வைவல், ப்ரொடெக்ஷன், எஜுகேஷன் ஆஃப் கேர்ள் சில்ட்ரன், ஓகேவா. ஸோ பெண் குழந்தைகள் இருக்கிறது, அவங்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், அதே மாதிரி அவங்களுடைய பாதுகாப்பாக இருக்கட்டும், அவங்களுடைய கல்வியாக இருக்கட்டும், இவை அனைத்தையும் உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது சேவ் தி கேர்ள் சைல்டு, எஜுகேட் தி கேர்ள் சைல்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். ஓகே, இது போக தமிழ்நாட்டில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்டேட் பாலிசி ஃபார் சில்ட்ரன், ஓகேவா. தமிழ்நாடு மாநில குழந்தைகள் கொள்கை அப்படிங்கிறது இருக்குது. எப்போ உருவாக்கப்பட்ட கொள்கை அப்படின்னா 2021. அப்போ குழந்தைகளுக்கு தேவையான பாதுகாப்பு, கல்வி, அவங்களுடைய ஊட்டச்சத்தை உறுதி செய்தல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த கொள்கையில் பேசியிருக்காங்க. நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த பாலிசியை எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போது சைல்டு ஹெல்ப்லைன் சர்வீசஸ் நம்பர் இருக்குது. இப்போ நிறைய மேட்ச் த ஃபாலோயிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. சைல்டு ஹெல்ப்லைன் சர்வீசஸ் நம்பரை பார்த்தீங்க அப்படின்னா 1098 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது போக வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள், ஓகேவா. நிறைய ஆக்ட் இருக்குது, ஓகேவா. ஸோ நிறைய சட்டங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த சட்டங்களும் என்னென்ன மாதிரி சட்டங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத கேட்பாங்க நமக்கு. ஸோ அதில் பாருங்கள், ஜுவனைல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் 2015 அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேவா. இளஞ்சிறார் நீதி, குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2015 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள், ஓகேவா. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு சட்டங்கள், ஓகேவா. ஸோ அதே மாதிரி என்ன அப்படின்னா வந்து ஓகேவா, அதாவது என்ன சொல்கிறோம், அவங்களுடைய சட்டங்கள் இருக்கட்டும், அதே மாதிரி நிறையா குழந்தைகள் சம்மந்தப்பட்ட சட்டங்களில் முரண்படக்கூடியதாக இருக்கட்டும், ஓகேவா. ஸோ அதை வந்து கையாள்வதற்கு, அதே மாதிரி குழந்தைகளுடைய பாதுகாப்பு, அவர்களை ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு முக்கியமான ஒரு சட்டம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இளஞ்சிறார் நீதி பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2015 இந்த ஆக்டை எல்லாமே உங்களுக்கு இதில் தான் வரும் அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங்கில் ஆக்டை கொடுத்து எந்த இயரில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அடுத்து வேறு என்ன ஆக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள், ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 2006 கொண்டு வரப்பட்டது, ஓகேவா. ஸோ குழந்தை திருமண தடை சட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம பாருங்கள், இந்த சட்டத்துக்கு கீழே என்ன செயல்படுத்தப்படுது. ஸோ ஒரு மாவட்டத்திலையும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓகேவா, குழந்தை திருமண தடுப்பு அதிகாரிகள் அப்படிங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்தந்த டிஸ்ட்ரிக்டினுடைய ஓகேவா சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் தான் இதனுடைய டெசிக்னேட்டட் அஃபீஷியலாக இருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் லெவலில் ரிசோர்ஸ் சென்டர் அப்படிங்கிறது இருக்குது, ஓகேவா. இளந்தென்றல் பெட்டகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
இதன் மூலமாக என்ன அப்படின்னா வந்து ஓகேவா, ஸோ சைல்டு மேரேஜ் சம்மந்தமாக அது சம்மந்தம் ஓகேவா, அது தொடர்பான அவேர்னஸ் சம்மந்தமாக நிறைய பேருக்கு என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ட்ரைனிங் மாடியூல்ஸ் அப்படிங்கிறதான் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபார் டிஃப்ரெண்ட் ஸ்டாக் ஹோல்டர்ஸ். அதில் இருக்கக்கூடிய பல்வேறு பங்குதாரர்களுக்கு ஓகேவா, ஸோ பள்ளிகளாக இருக்கட்டும், அதே மாதிரி பெற்றோர்களாக இருக்கட்டும், ஓகேவா, பொது சமூகமாக இருக்கட்டும், இவர்களுக்கெல்லாம் இது தொடர்பான விழிப்புணர்வு ஓகேவா, குழந்தை திருமணத்தை தடுப்பதற்கான நடவடிக்கையாக இதை அதனுடைய ஒரு பகுதியாக இதை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேற என்ன ஆக்ட் இருக்குது, சில்ட்ரனை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய அடுத்த முக்கியமான சட்டம் அப்படிங்கிறது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2012 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஓகேவா, ஸோ போக்சோ சட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை ஜென்ரலாக கேள்விப்பட்டிருப்போம். அப்போ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓகேவா செக்ஷுவல் வயலன்ஸ்லேருந்து சில்ட்ரனை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான சட்டமாக தான் நம்ம எதை பார்க்குறோம், இந்த போக்சோ அப்படிங்கிற ஆக்டை பார்க்குறோம். எப்போ கொண்டு வந்திருக்காங்க, 2012 இந்த ஆக்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ அப்போ செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன்லேருந்து சில்ட்ரன்ஸ் ஓகேவா குழந்தைகளை பாதுகாப்பதற்கான ஒரு சட்டமாக நம்ம இதை பார்க்குறோம். தமிழ்நாட்டில் சைல்டு விக்டிம் காம்பன்சேஷன் ஃபண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா, பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான இழப்பீட்டு நிதி அப்படிங்கிறத ஃபண்ட் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. இது போக வேறு என்ன தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா, தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது இருக்குது. சைல்டு ரைட்ஸ் கமிஷன் ஆக்ட் அப்படிங்கிறது 2005 கொண்டு வந்தாங்க. ஸோ அவங்க குழந்தைகளை பாதுகாப்பதற்காக, அவர்களை மேம்படுத்துவதற்காக பல்வேறு ஆலோசனைகள் அப்படிங்கிறத, கொள்கைகள் அப்படிங்கிறத உருவாக்குவதற்கு அரசாங்கத்திற்கு ஒரு பக்கபலமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அந்த அமைப்பு. ஓகேவா, ஸோ அவர் அதில் வந்து தலைவர் மற்றும் 6 உறுப்பினர்கள், சேர்பர்சன் அண்டு 6 மெம்பர்ஸ் அதில் இருக்காங்க அப்படிங்கிறத கிளியராக ஞாபகம் வச்சுப்போம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சில ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம இதில் பார்த்தோம். அதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா, விமன் சம்மந்தப்பட்ட முக்கியமான ஸ்கீம். இதில் இப்போ நம்ம இதில் ஏன் சார் ஆக்டெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா ஓகே, இப்போ நமக்கு சோஷியோ வெல்ஃபேர் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கும்போது ஸ்கீம் மட்டும் கிடையாது, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான நிறைய ஆக்ட்டுமே இருக்குது. அப்போ அந்த சட்டங்களை கேட்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் நமக்கு இதில் வரும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி கவர்மெண்ட் சர்வீஸ் ஹோம்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. இது எல்லாமே விமன் சம்மந்தப்பட்ட ஸ்கீம் தான். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது விமனுக்கு சம்மந்தப்பட்ட முக்கியமான சில ஸ்கீம் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம், தமிழ்நாட்டில் செயல்படுத்தக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்தியாவிலேயே ஓகேவா, ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன்னணியாக இருந்த ஒரு திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மூவாளூர் ராமமிர்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் அஷூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம். மூவாளூர் ராமமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதியளிப்பு திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய இன்னொரு பெயர் தான் என்ன அப்படின்னா புதுமை பெண் திட்டம். ஸோ இந்த திட்டம் அப்படிங்கிறது எப்போ துவங்கப்பட்டது, செப்டம்பர் 5, 2022. திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த திட்டத்தின் மூலமாக என்ன பலன் கிடைக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள், பிரிங் அபவுட் பிஹேவியரல் சேஞ்ச், நடத்தையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா இருக்கட்டும், ப்ரிவெண்ட் சைல்டு மேரேஜ், குழந்தை திருமணத்தை முழுமையாக ஓகேவா தடுக்கிறதாக இருக்கட்டும், ரெடியூஸ் இயர்லி மேரேஜஸ் ஓகேவா, ஸோ சீக்கிரமாகவே திருமணம் முடியக்கூடியதை வந்து குறைப்பதாக இருக்கட்டும், என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வியில் மாணவிகளுடைய எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும். ஓகேவா, ஸோ இது எல்லாமே இந்த திட்டத்தினுடைய நோக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது பெண் குழந்தைகளுடைய ஓகேவா உயர்கல்வி விகிதத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக, பள்ளி முடித்து கல்லூரிக்கு செல்லக்கூடிய விகிதம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஏற்கனவே நமக்கு தெரியும் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு நம்ம ஒன்று நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாணவர் சேர்க்கை விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வியில் மாணவர் சேர்க்கை விகிதத்தில் இந்தியாவிலேயே ஓகேவா முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு தான். கிட்டத்தட்ட 50% தாண்டிட்டோம் நம்ம. ஓகே, 50% தாண்டி நம்ம இருக்கோம். எதில் அப்படின்னா உயர்கல்வியில் மொத்த மாணவர் சேர்க்கை விகிதம், அதில் மாணவர் மாணவியர் ஓகேவா. ஸோ 2 பேருமே நம்ம 2 ஜெண்டரையுமே தான் எடுத்துக்கிறோம். பட் நம்ம பர்டிகுலராக பார்க்கும்போது மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஈக்குவலாக இது இல்லை, மாணவிகளுடைய உயர்கல்வி சேர்க்கை விகிதம் இல்லை. ஸோ அப்போ அதை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ திட்டத்தினுடைய பயன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பள்ளி முடித்து கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி வழங்கப்படும். ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ₹1000 பெர் மந்த். ஸோ 1000 ரூபாய் அப்படிங்கிறது அவர்களுக்காக ஒதுக்கப்படும் அப்படிங்கிறது, அதாவது மாதம் மாதம் அவருடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும். இது எப்போ வர கண்டினியூவாக கொடுப்பாங்க அப்படின்னா, அந்த கோர்ஸ் டூரேஷன், அந்த படிப்பினுடைய காலம் எவ்வளவு நாட்கள் இருக்கோ ஸோ அது முடிகிறவர் இந்த தொகை அப்படிங்கிறது அவர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும். அதன் மூலமாக அவர்கள் கல்விக்கு தேவையான சில செலவுகள் அப்படிங்கிறது அதன் மூலமாக மேற்கொள்ளலாம். ஓகே, ஸோ அப்போ வந்து ஸ்கீமுக்கு என்ன எலிஜிபிலிட்டி,
ஓகேவா? ஸோ எலிஜிபிள் கண்டிஷன்ஸ் எதுவும் இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேவா, என்ன எலிஜிபிலிட்டி இருக்குது? ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா 6th to 12th வரை எங்கே படிச்சிருக்கோம் அப்படின்னா கவர்மெண்ட் அண்டு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்கணும். இல்லை ஓகேவா, இல்லை அப்படின்னா அதில் வேறு ஒரு கண்டிஷனும் இருக்குது. ஸோ ஒருவேளை அவங்க ஆர்டி சட்டம் ஓகேவா, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் இருக்குல்ல, ஸோ அதற்கு கீழே அந்த கட்டாய கல்வி சட்டத்துக்கு கீழே தனியார் பள்ளிகளில் படித்து விட்டு ஓகேவா, அரசாங்கத்தினுடைய இடத்துல தனியார் பள்ளிகளில் படித்துட்டு ஸோ திரும்ப அவங்க அரசு பள்ளிகளுக்கே வந்து 9ஆம் வகுப்பு 10, 11, 12ஆம் வகுப்பில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவர்களுக்கு என்ன உண்டு திட்டம் அப்படிங்கிறது பொருந்தும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணது 2024 தான். முதல்ல அரசு பள்ளிகளுக்கு மட்டும் இருந்தது, அதுக்கப்புறம் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இந்த திட்டம் அப்படிங்கிறது நீட்டிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக இந்த திட்டம் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் எதை சொல்கிறோம் நம்ம, புதுமை பெண் திட்டம் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் புதுமை பெண் திட்டத்தினுடைய பயனாளிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் சுமார் ஒரு 4 லட்சத்துக்கு மேலே தான் இருப்பாங்க. எக்ஸாக்ட் நம்பர் இல்லை, பட் ஆனால் கண்டிப்பாக அந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது அபவ் 4 lakhs-ஆக இருக்கும். ஓகேவா? ஸோ அது வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் ஓகேவா, அதன் தொடர்ச்சியை என்ன பண்ணுறாங்க, மாணவர்களுடைய எண்ணிக்கையை இன்னும் நம்ம என்ன பண்ணலாம், அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுக்காக உருவாக்கப்படக்கூடிய திட்டம் தான், அதாவது உருவாக்கப்பட்ட திட்டம் தான் நம்ம சொல்கிறோம் தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டம். அப்போ புதுமை பெண் அப்படிங்கிற திட்டம் இருக்குது, அதே மாதிரி திட்டம் மாணவர்களுக்கு செயல்படுத்தக்கூடிய திட்டம் தமிழ் புதல்வன் அப்படின்னு சொல்கிறோம். திட்டம் எப்போ துவங்கப்பட்டது அப்படின்னா 2024 ஆகஸ்ட் 9 அன்னைக்கு. இப்போ திட்டத்தினுடைய நோக்கம் என்ன, ஆல் பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கு எந்த வகுப்பு அப்படின்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை. ஸோ சேம் அதே கண்டிஷன் தான். 6th to 12th ஸ்டாண்டர்ட் வரை அவங்க கவர்மெண்ட் அல்லது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸில் படித்த மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படும். உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவர்கள், இப்போ உயர்கல்வி அப்படிங்கிறது பட்டப்படிப்பு இல்லை பட்டய படிப்பு எல்லாமே வந்துடுதில்ல. நீங்கள் வந்து இன்ஜினியரிங்காக இருக்கலாம், இல்லை டிப்ளமோ கோர்ஸாக இருக்கலாம், ஆர்ட்ஸாக இருக்கலாம், சயின்ஸாக இருக்கலாம், மெடிக்கல், ஆர்கிடெக்சர், லா, மேனேஜ்மெண்ட், எந்த மாதிரி கோர்ஸ், அக்ரிகல்ச்சர் ஓகேவா, எதுவாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இந்த திட்டம் அப்படிங்கிறது பொருந்தும். இப்போ மாதம் 1000 ரூபாய் அப்படிங்கிறது அவர்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக வழங்கப்படுது. அதனுடைய டூரேஷன் எப்போ அப்படின்னா அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகக்கூடிய டைம் பீரியட் எவ்வளோ இருக்கோ. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் அப்படின்னா நமக்கு 4 years இருக்கும், அப்போ 4 ஆண்டுகள். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிறது 3 years இருக்கும். ஸோ மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி போகும்போது 5.5 years கிட்ட போகும். ஸோ அந்த மாதிரி அந்த டூரேஷனுக்கு ஏற்றது மாதிரி அவருடைய வங்கி கணக்கில் மாதம் 1000 ரூபாய் அப்படிங்கிறது செலுத்தப்படும். ஸோ எப்படி நமக்கு புதுமை பெண் திட்டத்தின் மாதிரியே தமிழ் புதல்வன் திட்டம், இதுக்கும் அதே கண்டிஷன் தான். ஒருவேளை நீங்கள் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படிக்கலை ஓகேவா, 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை ஆர்டிஇ சட்டத்துக்கு கீழே ஓகேவா ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சுட்டு திரும்ப 9லிருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படிக்கிறீங்க அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கிறீங்க அப்படின்னா அவர்களுக்கு திட்டம் அப்படிங்கிறது பொருந்தும். ஸோ அதை கிளியராக ஞாபகம் வச்சுக்கணும். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே பல்வேறு திட்டங்களில் அவங்க வந்து ஸ்காலர்ஷிப் எதுவும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாலுமே அவர்களுக்கு இந்த திட்டம் அப்படிங்கிறது பொருந்தும். ஸோ அப்போ புதுமை பெண் அப்படிங்கிற திட்டம் இருக்குது, அதே மாதிரி நமக்கு தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டம் இருக்குது. ஸோ இதோட இந்த செஷன் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓவர் பண்ணிப்போம். வில் சி நெக்ஸ்ட் எபிசோடு. தேங்க்யூ ஆல்.